Hi guys, welcome to my YouTube channel. என் பேர் சஞ்சய். நம்ம சேனல் பேர் வந்து சஞ்சய் எஜுகேஷனல் அகாடமி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் உள்ள செகண்ட் சாப்டர் இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கம்பெனியோட இன்கார்பரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரொமோட்டர்னா யாருன்னு பார்ப்போம். ப்ரொமோட்டர் தான் வந்து கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுவார் இல்லையா. ஸோ அந்த கம்பெனி ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமே ப்ரொமோட் ஆகிறதுக்கு காரணமே வந்து ப்ரொமோட்டர் தான். அந்த ப்ரொமோட்டர் யாருன்னு நம்ம பார்ப்போம். ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் ஹூ இனிஷியேட்ஸ் தி ப்ரொமோஷன் ஆஃப் கம்பெனி இஸ் நோன் அஸ் ப்ரொமோட்டர். கம்பெனியை வந்து யார் வந்து ப்ரொமோஷனை இனிஷியேட் பண்ணுறாங்களோ கம்பெனிக்கு அவங்க தான் வந்து ப்ரொமோட்டர்ன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செக்ஷன் 2 சப்செக்ஷன் 69 வந்து ப்ரொமோட்டரை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா a person who has named as such in the prospectus. ப்ராஸ்பெக்டஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட நம்ம கம்பெனி ஷேரை வாங்குங்கன்னு சொல்லி கொடுக்குற ஒரு இன்விடேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ். சிம்பிளாக சொல்லணும்னா அதை வந்து ப்ராஸ்பெக்டஸ். அந்த ப்ராஸ்பெக்டஸில் யார் பேர் ப்ரொமோட்டர்னு போட்டிருக்கோ அவர் தான் ப்ரொமோட்டர்ன்றாங்க. அப்புறம் who has the control over the affairs of the company. கம்பெனி சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்கள்லாம் யார் வந்து கண்ட்ரோல் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து ப்ரொமோட்டர்ன்றாங்க. அப்புறம் ஒன்றுன்றாங்க பார்த்தீங்கன்னா in advice of whose the board of directors is of the company is accustomed to act. அதாவது யார் அட்வைஸ் கேட்டு இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்லாம் நடக்கிறாங்களோ அவர் தான் வந்து ப்ரொமோட்டர்ன்றாங்க. ஆனால் இந்த கேஸில் வந்து however பர்சன் ஆக்டிங் இன் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரோ இல்லை ஒரு ஆடிட்டரோ இல்லை ஒரு கன்சல்டன்ட்டோ வந்து கூட அட்வைஸ் தருவாங்க. அந்த என்னதான் ஒரு அட்வைஸ் தந்தாலும் அவர் வந்து ப்ரொமோட்டர் கிடையாது. ஓகே, ஸோ இதை வந்து செக்ஷன் 269 நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். ப்ரொமோட்டர்னா யாருன்னா ஒன்று இனிஷியேட்ஸ் தி ப்ரொமோஷன் ஆஃப் தி கம்பெனி வந்து ப்ரொமோட்டர்ன்றாங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 69 என்ன சொல்லுதுன்னா who has named as such in the prospectus, who has control over the affairs of the company such as shareholder, director or otherwise, and in accordance with whose advice the board of directors of the company is accustomed to act upon அப்படின்றாங்க. However the person acting on professional capacity is not a promoter. அடுத்து செக்ஷன் 3A என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது கம்பெனியில் வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட் இருக்குது. இத்தனை மெம்பர் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போது ப்ரைவேட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 மெம்பர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். பப்ளிக் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 7 மெம்பர்ஸ் இருக்கணும். இந்த ரெக்குயர்மெண்ட்டோட கம்மியாக போகக்கூடாது. ஸோ எனி கேஸ் இந்த நம்பரோட கம்மியாக ஆச்சுன்னா 6 மந்த்துக்குள்ளே ரெக்டிஃபை பண்ணணும். 6 மந்த்குள்ளே ரெக்டிஃபை பண்ணலன்னா 6 மந்த் தாண்டி யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ கம்பெனியில் அண்ட் ஹூ இஸ் காக்னிசென்ட், யாரெல்லாம் அவேராக இருக்காங்களோ நம்ம கம்பெனியில் வந்து இவ்வளோ பேர் இவ்வளோ கம்மியாக இருக்குது, டெஃபிசிட்டாக இருக்குது நம்பர்ஸு அப்படின்னு அவங்க அவேராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து வில் பி செவரலி லயபிள் ஃபார் தி டெப்ஸ் ஆஃப் தி கம்பெனி ஆஃப்டர் தட் 6 மந்த். அந்த 6 மாதத்தை கழித்து அவங்க ஏதாச்சும் ஒரு சேல் நடத்தினாலோ இல்லை ஒரு டெப்ட் வாங்கினாலோ அவங்க வந்து கம்பெனி பொறுப்பாகாது. இவங்க தான் வந்து இந்த மெம்பர்ஸ் தான் வந்து பர்சனலி லயபிள், செவரலி பர்சனலி லயபிள். மெமராண்டம் ஆஃப் கம்பெனி ஷெல் பி இன் ரெஸ்பெக்டிவ் ஃபார்ம் ஆஸ் அவுட்லைன். அதாவது டேபிள் ஏ டேபிள் பின்னு லைனாக இருக்குது. அதில் வந்து எந்தெந்த மெமராண்டம் எந்தெந்த டேபிள் வரும்னு பார்ப்போம். டேபிள் ஏன்னு பார்த்தீங்கன்னா மெமராண்டம் ஆஃப் கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ். டேபிள் பி வந்து மெமராண்டம் ஆஃப் கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி நாட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல். சி வந்து லிமிடெட் பை கேரண்டி ஹேவிங் ஷேர் கேபிட்டல். டி வந்து கம்பெனி அன்லிமிட்டெட் பட் நாட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல் அண்ட் அன்லிமிட்டெட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல். இ வந்து ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் கிளாஸ். ஒரு கம்பெனியோட நேம் வந்து எப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒஃபென்சிவாக இருக்கக்கூடாது. அதாவது எது திட்டுற மாதிரியோ இல்லை வந்து அது வந்து ஒஃபென்சிவாக இருக்கக்கூடாது. அது வந்து ஐடென்டிக்கலாக இருக்கக்கூடாது வேறு எந்த ஒரு கம்பெனியும். ஃபார் எக்ஸாம்பிள் நெஸ்லேன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா NESTLA நெஸ்லே. இப்போ அதே மாதிரி நான் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக NESTLAE நெஸ்லே அப்படின்னு நான் ஸோ அந்த நேம் வந்து இந்த கம்பெனிக்கு ஐடென்டிக்கலாக கிட்டத்தட்ட இதே கம்பெனி மாதிரியே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் ஐடென்டிக்கலாக நேம் இருக்கக்கூடாது. ஐடென்டிக்கலாக ஒரு சிமிலராக இருக்கக்கூடாது. ஏன்னா அன்டிசைரபிள் நேமாக இருக்கக்கூடாது. அன்டிசைரபிள் நேம்னா பார்த்தீங்கன்னா நேஷ்னல், கம்பெனி பேரில் வந்து நேஷ்னல், சென்ட்ரல் இந்த மாதிரி நேம்ஸ்லாம் போடக்கூடாது. இப்படி போடுறதா இருந்தாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வேணுன்றாங்க. ஓகே. ரிசர்வேஷன் ஆஃப் நேம், அதாவது கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரு நேம் வைக்கணும் இல்லையா. அந்த நேமை ரிசர்வ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ராருக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் மேக் பண்ணணும் அலாங் வித் இந்த ப்ரெஸ்கிரைப் ஃபார்ம் வித் ப்ரெஸ்கிரைப் ஃபீ. என்ன ஃபார்மில் சொல்கிறாங்களோ அந்த ஃபார்மில் அப்ளிகேஷன் மேக் பண்ணி வித் என்ன ஃபீ சொல்கிறாங்களோ அந்த ஃபீ நம்ம கட்டிடணும். ஆன் ரிசிப்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா 20 days வந்து அந்த நேமை ரிசர்வ் பண்ணி வச்சுப்பார்.
ஃப்ரம் தி டேட் ஆஃப் அப்ரூவல், என்னைக்கு அப்ரூவல் பண்ணுறாலும் ஓகே இந்த நேம் வந்து இவங்களுக்கு ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு டேட் ஆஃப் அப்ரூவல்லேருந்து 20 days வரைக்கும் அவர் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுப்பார். சச் அதர் பீரியட் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப். அண்ட் இதே வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கம்பெனியாக இருந்துச்சுன்னா, ஏற்கனவே ஒரு இருக்கிற கம்பெனி அந்த நேமை மாற்றணும்னு சொல்லிட்டு வந்து அப்ளிகேஷன் மீட் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த கேஸில் வந்து இந்த 20 days டைம் பீரியட் வந்து 60 days அவங்களுக்கு வந்து அலோடு. நியூ கம்பெனினா 20 days, இதே வந்து எக்ஸிஸ்டிங் கம்பெனினா வந்து 60 days. ஓகே. அடுத்தது கேன்சலேஷன் ஆஃப் நேம். அதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து நேம் ரிசர்வ் பண்ணிட்ட பிறகு அவங்க வந்து தப்பான ராங் இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ் பண்ணி அவங்க அந்த பேரை வாங்கியிருந்தாங்கன்னா, அப்போது அந்த கம்பெனி வந்து இன்கார்பரேட் ஆகிடுச்சா ஆகலையான்னு பார்க்கணும். இன்கார்பரேட் ஆகலைன்னா அந்த கம்பெனியோட பேரை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. The reserved name shall be cancelled and the person who made the application shall be liable to a penalty which may extend up to 1 lakh. அவங்க என்ன நேம் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அந்த நேமை கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து யார் அந்த அப்ளிகேஷன் மேட் பண்ணாங்களோ அந்த பர்சனுக்கு வந்து will be liable to a penalty which may extend up to 1 lakh. ஓகே. இப்போ வந்து கம்பெனி இன்கார்பரேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க பார்ப்போம். இன்கார்பரேட் ஆகிடுச்சுன்னா direct the company to change its name within a period of 3 months by passing an ordinary resolution. இன்கார்பரேட் ஆகிடுச்சுன்னா அந்த கம்பெனியோட பேரை வந்து 3 மாதத்துக்குள்ளே மாற்றணும் பை பாசிங் ஆர்டினரி ரெசல்யூஷன்றாங்க. டேக் ஆக்ஷன் ஃபார் ஸ்ட்ரைக்கிங் த நேம் ஆஃப் தி கம்பெனி ஃப்ரம் தி ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். கம்பெனிஸ் ரெஜிஸ்டர்லேருந்து அந்த கம்பெனியோட பேரை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்காங்கன்னா ஆக்ஷன் எடுக்குவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக் அ பெட்டிஷன் ஃபார் ஃபார் வைண்டிங் அப் ஆஃப் தி கம்பெனி. அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து பெட்டிஷன் மேக் பண்ணுவாங்கன்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்பி சொல்கிறேன். ஒருவேளை கம்பெனி இன்கார்பரேட் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா the reserved name shall be cancelled. இதே வந்து the person who made the application வந்து shall be liable to a penalty which may extend up to 1 lakh. இதே கம்பெனி இன்கார்பரேட் ஆகிடுச்சுன்னா direct the company to change its name within a period of 3 months by passing an ordinary resolution. Take action for striking the name of the company from the register of companies. Make a petition for winding up of the company. ஓகே. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாக்ட்ரைன் ஆஃப் அல்ட்ரா வைரஸ். டாக்ட்ரைன் ஆஃப் அல்ட்ரா வைரஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ரானா பியாண்ட், வைரஸ்னால் வந்து பவர். அதாவது இப்போ ஒரு கம்பெனி வந்து அதோட மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனில் ஆப்ஜெக்ட் கிளாஸ்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸில் என்ன போட்டிருக்கோ அதான் அந்த கம்பெனியோட பவர், அதான் அந்த கம்பெனியோட அப்ஜெக்ட். அதை தாண்டி அந்த கம்பெனி வந்து எந்த ஒரு ஆக்ட் பண்ணுறதுக்கும் அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பவர் கிடையாது அப்படின்றது. The doctrine of ultra virus prohibits any act which is not stated in the memorandum as object or power of the company. An act which is ultra virus is void and does not bind the company. இதுக்கு ஒரு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ்பெரி ரயில்வே கேரேஜ் அண்ட் அயன் கம்பெனி வெர்சஸ் ரிச் இன்னொரு கேஸில் நடந்துச்சு. அவங்க அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ஜெக்டை தாண்டி ஒரு கான்ட்ராக்ட் பண்ணாங்க. அந்த கான்ட்ராக்ட் வந்து கோர்ட் வந்து வாய்டுன்னு சொல்லிடுச்சு. ஓகே, கேஸில் பேர் ஞாபகம் வச்சுங்க. ஆஷ்பெரி ரயில்வே கேரேஜ் அண்ட் அயன் கம்பெனி வெர்சஸ் ரிச்சே RICHE. ஓகே. டாக்ட்ரைன் ஆஃப் அல்ட்ரா வைரஸில் இப்போது கம்பெனிஸ் ஆக்ட் அகேன்ஸ்டாக ஏதாச்சும் ஆக்ட் பண்ணாங்கன்னா வந்து அது வாய்ட் அண்ட் இல்லீகல். இதே வந்து ஆக்ட் அகேன்ஸ்ட் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் மட்டும் பண்ணாங்கன்னா அது வந்து ஒன்லி வாய்டு. இதே வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அகேன்ஸ்டாக ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அது வந்து வாய்டபிள். It can be ratified by the shareholders. இப்போ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அகேன்ஸ்டாக ஏதாச்சும் ஒரு ஆக்ட் பண்ணோன்னா அது வந்து வாய்டபிள். ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் கேன் ராட்டிஃபைட் பை சேஞ்சிங் தி ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் இன் தி ஜென்ரல் மீட்டிங். அடுத்தது ஆக்ட் டன் அகேன்ஸ்ட் தி டைரக்டர் ஓன்லினா அந்த கேஸ்லையும் அது வந்து வாய்டபிள். அகேன்ஸ்ட் ஆக்ட் நான் வந்து வாய்ட் அண்ட் இல்லீகல், அகேன்ஸ்ட் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் நான் வந்து வாய்டு, அகேன்ஸ்ட் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் நான் வந்து வாய்டபிள் அண்ட் அகேன்ஸ்ட் டைரக்டர்னா கூட அது வந்து வாய்டபிள். அடுத்தது டாக்ட்ரைன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். டாக்ட்ரைன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா where all persons dealing with the company is assumed to have knowledge of the memorandum of association and articles of association of the company. அதாவது இங்கே இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, யாரெல்லாம் இந்த கம்பெனியோட டீலிங் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து கம்பெனி பற்றி ஒரு நாலேஜ் இருக்கும் அப்படின்றாங்க. கம்பெனியோட மெமராண்டம் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்லாம் அவங்க ஏற்கனவே படிச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியுன்றது வந்து ஒரு அசம்ஷன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ட்ரைன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்ஷன் பார்த்தீங்கன்னா டாக்ட்ரைன் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட். அடுத்த இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். டாக்ட்ரைன் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் தி பர்சன் டீலிங் வித் தி கம்பெனி ஆர் நாட் அஸ்யூம் டு ஹேவ் நாலேஜ் ஆன் இன்டர்னல்
ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி கம்பெனி. இப்போ ஒரு கம்பெனிக்குள்ளே வந்து ஏதோ ஒரு இன்டர்னல் ப்ராப்ளம்னு வச்சுங்களேன், அது வந்து அவுட் சைடர்ஸ்க்கு தெரியாது. ஸோ ஸோ அந்த கேஸில் வந்து ஆல் பர்சன் டீலிங் வித் கம்பெனி ஆர் நாட் டீம்ட் ஆர் அசியூம் டு ஹேவ் நாலேஜ் ஆன் தி இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி கம்பெனின்றாங்க. இதுக்கு சில எக்ஸம்ஷன். இது வந்து இந்த ரூல் எதுக்குன்னா, ஒரு அவுட் சைடரை வந்து இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரொடெக்ட் தி அவுட் சைடர்ஸ். இதுக்கு சில எக்ஸப்ஷன்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். நாலேஜ் ஆஃப் இர்ரெகுலாரிட்டி. கம்பெனியில் ஏற்கனவே இர்ரெகுலாரிட்டி இருக்குன்னு அந்த பர்சன் டீலிங் வித் கம்பெனிக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல வந்து இந்த பெனிஃபிட் ஆஃப் இன்டோர் மேனேஜ்மெண்ட் வில் நாட் பி அப்ளிகபிள். அண்ட் நெக்லிஜென்ஸ், அதாவது ஒரு சின்ன எஃபர்ட் மூலியமாகவே வந்து கம்பெனியில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா, அந்த இடத்துலையும் வந்து அங்கே வந்து அவர் நெக்லிஜென்ட்டாக எஃபர்ட் போடல கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த இடத்துல வந்து இன்டோர் மேனேஜ்மெண்ட்டோட பெனிஃபிட் நாட் அவைலபிள். அண்ட் கடைசியாக ஃபோர்ஜரி. அவர் எந்த டாக்குமெண்ட்டை நம்பி இருக்கிறாரோ, where a person relies upon a document and that document turns out to be forged, the benefit of doctrine of indoor management is not available. Okay, irregularity இருக்கக்கூடாது, நெக்லிஜென்ஸ், நாலேஜ் ஆஃப் irregularity இருக்கக்கூடாது, நெக்லிஜென்ஸ் இருக்கக்கூடாது, ஃபோர்ஜரி இருக்கக்கூடாது. இது மூணு இருந்துச்சுன்னா டாக்ட்ரைன் ஆஃப் இன்டோர் மேனேஜ்மெண்ட்டோட பெனிஃபிட் வந்து அவைல் பண்ண முடியாது. செக்ஷன் 7 இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனி. செக்ஷன் 7 இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனி. இதில் நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டு பி ஃபைல் வித் தி ரெஜிஸ்டர். அதாவது for the register of companies, the following documents and information are to be filed with the register. என்னென்னு பார்த்தீங்கன்னா, the MOA, Memorandum of Association and Articles of Association duly signed by all the subscribers to the memorandum. அதாவது Memorandum of Association, Articles of Association எல்லா சப்ஸ்கிரைபரும் டு தி சப்ஸ்கிரைபர்ஸ் டு தி மெமராண்டம் எல்லாருமே வந்து சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. அதோட காப்பி வந்து நம்ம ஃபைல் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து டெக்ளரேஷன் தட் ஆல் தி ரெக்குயர்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட் அண்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸ். இந்த ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட் வந்து கம்பெனிஸ் ஆக்டோட ரெக்குயர்மெண்ட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து கம்ப்ளை பண்ணியிருக்கோம், அதோட ரிலேட்டட் மேட்டர்ஸ் வந்து கம்ப்ளை பண்ணியிருக்கோன்றது வந்து ஒரு டிக்ளரேஷன் தரணும். இந்த டிக்ளரேஷன் யார் தரணும்னு பார்த்தீங்கன்னா, பர்சன் ஹூ இஸ் என்கேஜ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனி, அட்வொகேட், CA, CS, CMA இவங்களாம். அண்ட் பர்சன் ஹூ இஸ் நேம்ட் இன் தி ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி கம்பெனி. யார் யார்? டைரக்டர், மேனேஜர், செக்ரட்டரி ஆஃப் தி கம்பெனி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிக்ளரேஷன் ஃப்ரம் திஸ் ஈச் ஆஃப் தி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பர்சன் ஹூ இஸ் நேம்ட் அஸ் தி ஃபர்ஸ்ட் டைரக்டர். இல்லை சப்ஸ்கிரைபர் கிட்ட இருந்தும் ஒரு டிக்ளரேஷன் வாங்கணும். ப்ளஸ் வந்து பர்சன் ஹூ இஸ் நேம்ட் அஸ் தி ஃபர்ஸ்ட் டைரக்டர்னு யார் பேர் இருக்கோ அவர்கிட்ட இருந்து ஒரு டிக்ளரேஷன் வாங்கணும். என்னென்ன டிக்ளரேஷன் வாங்கணும்? தட் இஸ் நாட் கன்விக்டட் ஃபார் எனி ஒஃபென்ஸ் இன் கனெக்ஷன் வித் ப்ரொமோஷன், ஃபார்மேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி கம்பெனி. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டைரக்டர்ன்றவர் வந்து ஜெயிலுக்கு போனதில்லை. he has not been convicted in any offense in relation with promotion. அவர் வந்து ஜெயிலுக்கு போயே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த சம்மந்தப்பட்டமா கம்பெனி ஃபார்மேஷன், ப்ரொமோஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டமா அவர் வந்து கன்விக்ட் ஆனதில்லை அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, இன் ஃபஸ்ட் டிக்ளரேஷன் என்னன்னா, இஸ் நாட் பீன் கன்விக்டட் இன் எனி அஃபென்ஸ் இன் கனெக்ஷன் வித் ப்ரொமோஷன், ஃபார்மேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி கம்பெனி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, he has not been found guilty of any fraud or any breach of duty to company during the last 5 years. கடந்த 5 வருஷத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எந்த ஒரு ஃப்ராடு வேலையும் பண்ணதில்லை, எந்த ஒரு டியூட்டியை வந்து அவர் ப்ரீச் பண்ணதில்லை எந்த ஒரு கம்பெனிக்கும் அப்படின்றாங்க. எப்போது? கடந்த 5 வருஷத்தில் எந்த ஒரு டியூட்டியும் ப்ரீச் பண்ணியிருக்கக்கூடாது, எந்த ஒரு ஃப்ராடும் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அண்ட் அப்புறம் தட் ஆல் தி டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ட் வித் தி ரெஜிஸ்ட்ரார் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்பெனி contains information that are correct, complete and true to best of his knowledge. அதாவது இந்த ரெஜிஸ்ட்ரார்கிட்ட கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக சப்மிட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்குது, கரெக்டான டீட்டெயில்ஸ் இருக்குது அண்ட் உண்மையான டீட்டெயில்ஸ். அவரை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் நாலேஜ், அவர் நினைவு தெரிஞ்சு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எல்லாம் உண்மையானது தான் அப்படின்றாங்க. ஓகே, இது வந்து நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணும். MOA and AOA duly signed by all the subscribers to the memorandum. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, declaration that all the requirement of the act and related matters has been complied with. அது யார் கம்ப்ளை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, person who is engaged in the formation of company and person who is named in the articles. And மூணாவது declaration வந்து
declaration by each of the subscribers and person who is named as the first director. He has not been convicted in any matter relation to promotion, formation and management of companies, and he has been not found guilty of fraud or has not been breached any duty of a company அப்படின்றாங்க. அடுத்தது வந்து போன பாயிண்ட் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ், கடந்த 5 வருஷத்தில் எந்த ஒரு டியூட்டியும் ப்ரீச் பண்ணியிருக்கக்கூடாது, எந்த ஒரு ஃப்ராடும் பண்ணியிருக்கக்கூடாதுன்றாங்க. அண்ட் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் வித் தி ரெஜிஸ்டர் ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்பெனி ஆர் கம்ப்ளீட், கரெக்ட் அண்ட் ட்ரூ டு ஹிஸ் பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் நாலேஜ். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் டில் தி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ். ரெஜிஸ்டர் கம்பெனியோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற வரைக்கும், ஒரு பில்டிங்கை வாங்கி அதை வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்கிற வரைக்கும், இல்லை ஒரு பில்டிங்கை கட்டுற வரைக்கும் இருக்கிற கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸை வந்து நம்ம ஃபைல் பண்ணணும். அட்ரஸ் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் டில் தி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃப் கம்பெனிஸ் எஸ்டாப்ளிஷ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர்ஸ் ஆஃப் all the subscribers and particulars of person who is named in the articles along with proof of identity. அவரோட ஐடி கார்டோட சேர்த்து வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் ஆல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது the companies will maintain and preserve all the documents and information in the register office. அந்த காப்பீஸ்லாம் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணணும். furnishing any false information or suppressing any material fact na, he shall be liable under section 447 படி அவனை வந்து பனிஷ் பண்ணுவாங்க. அதாவது at the time of incorporation, கம்பெனி இன்கார்பரேட் பண்ணும்போது ஏதோ ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலோ இல்லை ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து மறைச்சாலோ அவர் வந்து shall be liable for under section 447. அடுத்தது வந்து ட்ரைபுனலோட ஆர்டர்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோ இல்லை முக்கியமான ஃபேக்டை வந்து சப்ரஸ் பண்ணி வச்சோ நம்ம டைம் இன்கார்பரேஷன் எப்போ பண்ணோம்னா ஆன் அப்ளிகேஷன் மேட் டு ட்ரைபுனல், தி ட்ரைபுனல் ஷெல் பாஸ் அன் ஆர்டர் டு சேஞ்ச் தி மெமராண்டம் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். எம்ஓஏவோ மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனோ ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷனோ சேஞ்ச் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுப்பாங்க. இல்லைனா ஷெல் டைரக்ட் தி கம்பெனி டு direct that the liability of the member shall become unlimited. அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ் பண்ணியிருந்தாலோ இல்லை முக்கியமான மெட்டீரியல் ஃபேக்ட் வந்து சப்ரஸ் பண்ணியிருந்தாலோ அந்த அப்ளிகேஷன் மேட் டு ட்ரைபுனல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைபுனல் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஷெல் பாஸ் அன் ஆர்டர் டு சேஞ்ச் தி மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன். இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, the tribunal shall direct the company that the members liability shall become unlimited. கம்பெனியோட மெம்பர் லைபிலிட்டியை வந்து அன்லிமிட்டடாக ஆக்கி விட்டுருவாங்க. ஆர் டைரக்ட் ரிமூவல் ஆஃப் தி நேம் ஆஃப் தி கம்பெனி ஃப்ரம் தி ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனி. கம்பெனி ட்ரைபுனல் ரெஜிஸ்டர் கிட்ட என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட பேரை வந்து ரெஜிஸ்டர்லேருந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க அப்படின்வாங்க. இல்லை வந்து ஷெல் பாஸ் அன் ஆர்டர் ஃபார் வைண்டிங் அப் ஆஃப் தி கம்பெனி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர் சச் அதர் ஆர்டர் ஆஸ் இட் மே திங்ஸ் டீம் ஃபிட். இல்லை அவங்க வந்து வேறு ஏதாச்சும் பெனால்ட்டி கூட அவங்க தரலாம். அவங்களோட விருப்பப்படி எது கரெக்டாக நினைக்கிறாங்களோ ஆஸ் திங்ஸ் டீம் ஃபிட், இது வந்து எந்த பெனால்ட்டி வந்து ஃபிட்டுன்னு நினைக்கிறாங்களோ அது வந்து தரலான்றாங்க. இது ட்ரைபுனல் இந்த பவர் இருக்குது. ஆனால் இந்த ஆர்டர்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனிக்கு வந்து ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீங் ஏர்டுன்னு கேட்குறான். அதாவது அவங்களோட நியாயத்தை கேட்கறது வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரணும். எடுத்த உடனே கம்பெனி மூடு இல்லை வந்து மெமராண்டம் ஆஃப் ஆர்டிகல் அசோசியேஷனை மாற்றுன்னு சொல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, என்னப்பா ஏன் இப்படி பண்ணுறேன்றதுக்கு வந்து அவங்க சைடு ஒரு நியாயம் இருக்குது இல்லையா, அது ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீங் ஏர்டு. அவங்களோட நியாயத்தை வந்து கேட்டுட்டு அப்புறம் வந்து ஆர்டரை பாஸ் பண்ணணும். ஓகே, எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் தி டேட் ஆஃப் incorporation, the subscribers to the memorandum and all other person who may from time to time being the member of the company, become member of the company, shall be a body corporate by the name contained in the memorandum. அதாவது from the date of incorporation, incorporation are a date the subscribers to the memorandum and all other person who may from time to time become the member of the company. யார் யாரெல்லாம் வந்து முதல்ல subscriber to the memorandum இருக்காங்களோ அவங்க ப்ளஸ் வந்து all other person who may from time to time become the member of the company. அதாவது வந்து இப்போ வந்து ஒருத்தர் இன்றைக்கி ஷேர் ஹோல்டராக இருக்கலாம், நாளைக்கு ஷேர் ஹோல்டராக இல்லாமல் இருக்கலாம். ஐ மீன் இன்றைக்கி மெம்பராக இருக்கலாம், நாளைக்கு வந்து மெம்பராக இல்லாமல் இருக்கலாம். ஸோ all other person, so memorandum of subscribers to memorandum and person who is
ஃப்ரம் டைம் டு டைம் பிகம் மெம்பர் ஆஃப் தி கம்பெனி ஷெல் பி அந்த யார் யாரெல்லாம் மெம்பர் ஆகுறாங்களோ மொத்தத்தில் மெம்பர் ஷெல் பி அ பாடி கார்பரேட் பை நேம் கண்டெயின் இந்த மெமராண்டம். மெமராண்டமில் கம்பெனி பேர் நேம் கிளாஸில் வந்து என்ன பேர் இருக்கும் அந்த நேமில் வந்து அவங்க வந்து ஒரு பாடி கார்பரேட் அப்படின்ற இப்போது ஃப்ரம் தி டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் and the company is capable of exercising all functions of an incorporated company. ஒரு இன்கார்பரேட்டட் கம்பெனி வந்து என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியுமோ, என்னென்ன வேலைகள்லாம் பண்ண முடியுமோ, ஆக்டெல்லாம் பண்ண முடியுமோ, அதெல்லாம் வந்து இந்த கம்பெனி வந்து பண்ணலாம் அப்படின்றாங்க. அண்ட் ஹேவிங் பர்பச்சுவல் சக்சஷன் வித் பவர் டு அக்வயர் ஹோல்ட் அண்ட் டிஸ்போஸ் ப்ராப்பர்ட்டி. ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம், ஹோல்டு பண்ணலாம், செல் பண்ணலாம், கான்ட்ராக்டில் என்டர் ஆகலாம், யாராச்சும் சூ பண்ணலாம், சூ ஆகலாம். ஸோ இதுதான் வந்து எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் திருப்பி சொல்கிறேன். From the date of incorporation, all the subscribers to the memorandum and a person who from time to time become the members of the company shall be the body corporate by the name contained in the memorandum. By the name contained in the memorandum, and the company is capable of exercising all functions of an incorporated company. The company is capable of exercising all functions of an incorporated company and having perpetual succession and power to acquire, hold, and sell, dispose property. And வந்து to contract, to sue and suit. இது வந்து எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து செக்ஷன் 9. அடுத்தது ஓகே, செக்ஷன் 10A1 டிக்ளரேஷன் டு பி ஃபைல்டு பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். அதாவது ஒரு கம்பெனி இன்கார்பரேட் ஆகிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பிஸ்னஸ் கமென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டிக்ளரேஷன் வந்து ஃபைல் பண்ணணும். அது என்னென்ன டிக்ளரேஷன் பார்க்க போகிறோம். இது எப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2019 கம்பெனி இன்கார்பரேட்டர் ஆஃப்டர் தி கம்பெனிஸ் ஆர்டினன்ஸ் 2019 அண்ட் ஹேவிங் எ ஷேர் கேபிட்டல் 2000 அந்த அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்கார்பரேட் ஆன கம்பெனி அண்ட் கம்பெனி ஹேவிங் ஷேர் கேபிட்டல் 2019 அந்த அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறம் இன்கார்பரேட் ஆகிருக்கணும். அந்த கம்பெனிக்கு வந்து ஷேர் கேபிட்டலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில டிக்ளரேஷன் வந்து ஃபைல் பண்ணணும். இன்னொன்று அந்த டிக்ளரேஷன் வந்து யார் ஃபைல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து ஃபைல் பண்ணுவாங்க வித்தின் 180 days ஃப்ரம் தி டேட் ஆஃப் இன்கார்பரேஷன். இன்கார்பரேட் ஆகி 180 daysக்குள்ளே வந்து சில டிக்ளரேஷன்லாம் ஃபைல் பண்ணுவாங்க. என்ன டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் தி சப்ஸ்கிரைபர்ஸ் டு தி மெமராண்டம் ஹேவ் பெய்ட் த வேல்யூ ஆஃப் ஷேர் அக்ரீட் அப்பான். அதாவது என்னென்ன எல்லா சப்ஸ்கிரைபரும் வந்து வேல்யூ பே பண்ணிட்டாங்களா, அவங்க என்ன வேல்யூக்கு வந்து அக்ரீட் பண்ணியிருக்காங்களோ, வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்களோ அதை வந்து பே பண்ணிட்டாங்களான்றதை வந்து டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணோம் வித்தின் 180 days ஃப்ரம் தி டேட் ஆஃப் இன்கார்பரேஷன். அடுத்தது தி கம்பெனி ஹஸ் ஃபைல் தி as filed with the registrar verification of register office. ரெஜிஸ்டர் ஆஃபீஸை வெரிஃபை பண்ண சொல்லி ரெஜிஸ்டர் கிட்ட ஃபைல் பண்ணிட்டோமான்றது வந்து கொடுக்கணும். ஓகே, என்ன பண்ணுவோம் செக்ஷன் 10A. இது எப்போது இது வந்து என்னது செக்ஷன் 10A1 டிக்ளரேஷன் டு பி ஃபைல்டு பிஃபோர் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். கம்பெனி இன்கார்பரேட்டட் ஆஃப்டர் தி கம்பெனிஸ் ஆர்டினன்ஸ் 2019 and having share capital shall file a declaration before the commencement of business. அதாவது a declaration is filed by the director within 180 days from the date of incorporation that all subscribers to the memorandum has paid the value of share agreed upon. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து the company has filed with the registrar for the verification of register office. ஓகே, அடுத்தது when no such declaration has been filed 180 daysக்குள்ளே எந்த ஒரு டெக்ளரேஷனை ஃபைல் பண்ணலன்னா the registrar has a reasonable cause to assume that no business activities has been carrying on. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட நேமை ரிமூவ் பண்ணதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவார். செக்ஷன் 21 ஆத்தென்டிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் ப்ரொசீடிங் அண்ட் கான்ட்ராக்ட். அதாவது இதெல்லாம் வந்து டியூலி சைன்டு பை யாருன்னு பார்த்தீங்கன்னா கீ மேனேஜர் பர்சன் வந்து இதை ஆத்தென்டிகேட் பண்ணுவாங்க, அதாவது சைன் பண்ணுவாங்க. கீ மேனேஜர் பர்சன்னா யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், மேனேஜிங் டைரக்டர், மேனேஜர், கம்பெனி செக்ரட்டரி, சிஎஃப்ஓ, இவங்களாம் வந்து கீ மேனேஜர் பர்சன். Or such other person who has been authorized to sign. Or such other officers who is authorized by the board. போர்டு வந்து எந்த ஒரு ஆஃபீஸர் வந்து அத்தாரைஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ சைன் பண்ணுறதுக்கு அவங்க சொல்கிறேன். ஓகே, யார் இது வந்து என்ன செக்ஷன் 21 ஆத்தென்டிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் ப்ரொசீடிங் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். திருப்பி சொல்கிறேன். செக்ஷன் 21 ஆத்தென்டிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொசீடிங் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ். அதாவது எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸுக்கு வந்து கம்பெனியோட ஆத்தென்டிகேஷன் தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து யார் சைன் கம்பெனி பிஹாஃபாக வந்து யார் சைன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கீ மேனேஜர் பர்சன். கீ மேனேஜர் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், கம்பெனி செக்ரட்டரி, மேனேஜிங் டைரக்டர், டைரக்டர், ஹோல் டைம் மேனேஜிங் டைரக்டர், மேனேஜர், ஹோல் டைம் டைரக்டர் அண்டு சீஃப்
ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் சிஎஃப்ஓ, இவங்கள வந்து கீ மேனேஜர் பர்சன் ஆர் சச் அதர் பர்சன், சச் அதர் ஆஃபீஸர் who has authorized to do so. ஓகே. செக்ஷன் 22 எக்ஸிக்யூஷன் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன முக்கியமாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு வந்து காமன் சீல் இருக்கா இல்லையான்றது. கம்பெனிக்கு வந்து காமன் சீல் இருக்குன்னா authorized a person as attorney. அட்டர்னினா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து ஸ்டாம்ப்பு கம்பெனி சார்பாக ஸ்டாம்ப் போடுவார். அவர் தான் வந்து அட்டர்னி. அவர் வந்து இந்தியாவில் இருக்கலாம் இல்லை வெளிநாட்டில் கூட இருக்கலாம். அப்படி ஒரு பர்சனை வந்து அத்தரைஸ் பண்ணி ஆகணும். ஓகே. அப்படி காமன் சீல் இல்லைன்னா 2 directors மஸ்ட் சைன், 2 directors சைன் பண்ணணும். இன்கேஸ் கம்பெனி செக்ரட்டரி இருந்தார்னா ஒரு டேரக்டர் ஒரு கம்பெனி செக்ரட்டரி வந்து சைன் பண்ணணும். ஓகே. செக்ஷன் 19 சப்சிடரி கம்பெனி நாட் டு ஹோல்ட் ஷேர்ஸ் ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி. சப்சிடரி கம்பெனி வந்து ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர்ஸை வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் தி சப்சிடரி கம்பெனி ஹோல்ட் தி ஷேர் ஆஃப் தி கம்பெனி ஆஸ் அ ட்ரஸ்டியாக ஹோல்டு பண்ணலாம். இல்லை வந்து when the subsidiary company holds the share of a holding company as a legal representative of deceased member of the holding company. ஒரு டிசீஸ் மெம்பரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவாக அவங்க வந்து ஹோல்ட் பண்ணலாம். அவர் வந்து சப்சிடரி கம்பெனி வந்து அந்த ஹோல்டிங் கம்பெனிக்கு சப்சிடரி கம்பெனி ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஷெல் கண்டினியூ டு ஹோல்ட் தி ஷேர்ஸ். ஆனால் இங்கே என்ன ஒரு கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 கேஸ்க்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. இதுக்கு லீகல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தாலோ இல்லை ட்ரஸ்டியாக இருந்தாலோ அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட் இருக்குது. ஆனால் subsidiary company is a shareholder even before it becomes the shareholder of the subsidiary of the holding company. அதாவது சப்சிடரி கம்பெனி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஷேர்ஸ் ஹோல்டு வச்சுருந்தாங்கன்னா அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஓகே. இதான் வந்து செக்ஷன் 19. நான் திருப்பி ஒரு டக்குன்னு சொல்லிடுறேன். செக்ஷன் 19 வந்து இருந்தாங்கன்னா என்னென்னா, சப்சிடரி கம்பெனி நாட் டு ஹோல்டு ஷேர்ஸ் ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி. இது வந்து 3 எக்ஸம்ஷன் இருக்குது. என்னென்னா, இட் கேன் ஹோல்ட் ஆஸ் அ ட்ரஸ்டி, ஆஸ் அ லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் டிசீஸ்டு மெம்பர் ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி. அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, can hold share as an shareholder of even before it becomes the subsidiary of the holding company. இது 3வது கேஸ் மட்டும் ஓட்டிங் ரைட் கிடையாது. மிச்சம் ஃபஸ்ட்டு 2 கேஸில் வந்து ஓட்டிங் ரைட் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 16 ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் நேம் ஆஃப் தி கம்பெனி. அதாவது ஆன் தி ஒப்பீனியன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது இந்த உங்கள் கம்பெனியோட நேம் வந்து ரொம்ப ஐடென்டிக்கலாக இருக்குது, இல்லை வந்து வேறு ஒரு கம்பெனி நேம் வந்து ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா, இட் மே டைரக்ட் தி கம்பெனி டு சேஞ்ச் இஸ் நேம் வித்தின் த பீரியட் ஆஃப் 3 months பை பாசிங் அன் ஆர்டினரி ரெசல்யூஷன். இது வந்து என்னது, இந்த ஒப்பீனியன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். இதே ரெக்டிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் பை ரெஜிஸ்டர்ட் ப்ரொப்ரேட்டர் ஆஃப் ட்ரேட்மார்க். அதாவது ஒரு ரெஜிஸ்டர்ட் ப்ரொப்ரேட்டர் ஆஃப் ட்ரேட்மார்க் வந்து ஒரு அப்ளிகேஷன் மேட் பண்ணியிருந்தாருன்னா, அந்த மாதிரி இந்த கம்பெனி வந்து என் பேர் மாதிரியே வச்சிருக்குன்னு சொல்லிச்சுன்னா, அதுவும் அவர் எப்போ அப்ளிகேஷன் மேட் பண்ணணும்னா, கம்பெனி இன்கார்பரேட் ஆகி 3 வருஷத்துக்குள்ளே அவர் வந்து அப்ளிகேஷன் மேட் பண்ணியிருக்கணும். 3 வருஷம் கழிச்சுன்னா அவரால் அப்ளிகேஷன் மேட் பண்ண முடியாது. 3 வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி அப்ளிகேஷன் மேட் பண்ணியிருக்கணும். மேட் பண்ணிச்சுன்னா தி சென்ட்ரல் கவர்மெண்ட் மே டைரக்ட் தி கம்பெனி டு சேஞ்ச் தி நேம் வித்தின் 3 months ஆஃப்டர் பாசிங் ஆர்டினரி ரெசல்யூஷன். அடுத்தது ஓகே, நான் திருப்பி சொல்கிறேன். செக்ஷன் 16 ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் நேம் ஆஃப் தி கம்பெனி. இந்த ஒப்பீனியன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சேஞ்ச் தி நேம் வித்தின் 3 months. ரெண்டுத்துக்குமே ஒரே கண்டிஷன் தான். சேஞ்ச் தி நேம் வித்தின் 3 months பை பாசிங் ஆர்டினரி ரெசல்யூஷன். இதில் ரெக்டிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் பை ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் ப்ரொப்ரேட்டர் ஆஃப் ட்ரேட்மார்க் என்னென்னா, அவர் வந்து 3 வருஷத்துக்குள்ளே கம்பெனி இன்கார்பரேட் ஆகி 3 வருஷத்துக்குள்ளே அப்ளிகேஷன் மேட் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தால் மட்டும்தான் பேர் மாற்ற முடியும். ஓகே. அடுத்தது நோட்டீஸ் டு சேஞ்ச் தி ரெஜிஸ்ட்ரார். இது நம்ம அப்புறமா பார்ப்போம். செக்ஷன் 12 ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃப் கம்பெனி. The register office must be a physical place in which a person is present to receive notice, documents, etc. in a business hours. It must not be the address must not be a post office. அதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னா என்னென்னா, ஒரு ஃபிசிக்கல் ஆஃபீஸாக இருக்கும், ஒரு ஃபிசிக்கல் பிளேஸாக இருக்கும், in which a person is present. அதில் வந்து யாராச்சும் இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும், டு ரிசீவ் த நோட்டீஸ், லீகல் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா டியூரிங் நார்மல் பிஸ்னஸ் ஹவர்ஸ். நார்மல் பிஸ்னஸ் ஹவர்ஸில் வந்து ஒரு பர்சன்ட் ஆகிருக்கணும் டு ரிசீவ் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. நீட் ஃபார் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் என்ன, எதுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபார் சர்விங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், நோட்டீஸஸ், லெட்டர் எக்ஸெட்ரா. இதான் வந்து முக்கியமான பாயிண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டு டிட்டர்மைன் தி டொமைசைல். அதாவது டொமைசைல் என்னென்னா, நீட் ஃபார் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கான நீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் கம்யூனிகேஷன், ஃபார் சர்விங் ஆஃப் நெசசரி டாக்குமெண்ட்ஸ், லெட்டர், நோட்டீஸஸ் எக்ஸெட்ரா. அண்ட் டு டிட்டர்மைன் தி டொமைசைல் ஆஃப் தி கம்பெனி, டொமைசைல் அண்ட் நேஷ்னாலிட்டி.
டொமைசைல் என்னென்னா லொக்கேஷன், அந்த கம்பெனியோட லொக்கேஷனை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தேவை. அப்புறம் வந்து நேஷ்னாலிட்டி, அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பொறுத்து தான் அதோட நேஷ்னாலிட்டியை டிசைட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கம்பெனியோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஃபாரினில் இருந்துச்சுன்னா அது ஃபாரின் கம்பெனி, அதோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இந்தியாவில் இருந்துச்சுன்னா இந்தியன் கம்பெனி. ஸோ டு டிட்டர்மைன் தி டொமைசைல் அண்ட் நேஷ்னாலிட்டி ஆஃப் தி கம்பெனி அண்ட் டு டிட்டர்மைன் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கோர்ட். இப்போ ஏதாச்சும் ஒரு கோர்ட் ஏதோ ஒரு கேஸ் நடந்துச்சுன்னா அது வந்து எந்த ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வருது அதை பார்க்கணும். ஓகே, த நீட் ஃபார் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் என்னது? ஃபார் கம்யூனிகேஷன், ஃபார் சர்விங் டாக்குமெண்ட்ஸ், லெட்டர் அண்ட் notices, to determine the domicile and nationality of the company, to determine the jurisdiction of the court. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், ஒரு கம்பெனியோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸஸ் சேஞ்ச் பண்ணணும்னா என்னென்ன எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு சிட்டிக்குள்ளேயே சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெறும் போர்டு ரெசல்யூஷன் போதும். போர்டு மெம்பர்ஸ் மட்டும் வந்து மீட் பண்ணி அவங்க ஒரு ரெசல்யூஷன் மீட் பண்ணாங்கன்னா அது மட்டுமே போதும். இது சிட்டிக்குள்ளேயே மாற்றணும்னா, இப்போ சென்னைனா சென்னைக்குள்ளேயே வந்து அவங்க மாற்றுறாங்கன்னா வெறும் போர்டு ரெசல்யூஷன் போதும். போர்டு ரெசல்யூஷன் பண்ணிவிட்டு நோட்டீஸ் டு ஆர்ஓசி வித்தின் 30 days. ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்க்கு வந்து 30 daysல வந்து ஒரு நோட்டீஸ் தரணும். சரி, ஒன் சிட்டி டு அனதர் சிட்டி, ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டி, ஆனால் சேம் ஸ்டேட், ஆனால் ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டி மாறுறாங்கன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ஸ்பெஷல் ரெசல்யூஷன்னா மோர் தென் 75%. நோட்டீஸ் டு ஆர்ஓசி வித்தின் 30 days. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கே மாறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாரி ஒரே ஸ்டேட்டு பட் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ், ஒரு ரெஜிஸ்ட்ரார்லேருந்து இன்னொரு ரெஜிஸ்ட்ராருக்கு மாறுறாங்கன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ரீஜனல் டைரக்டரோட பர்மிஷன் வேணும். ஆர்ஓசி கிட்ட 60 நாளுக்குள்ளே வந்து ஃபைல் பண்ணியாகணும். ஆர்ஓசி வந்து அடுத்த 30 நாளுக்குள்ளே புது சர்டிஃபிகேட் தந்துடுவார். அடுத்தது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வேணும். கன்சென்ட் ஆஃப் கிரெடிட்டர்ஸ் வேணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரார் வந்து ஃப்ரெஷ் சர்டிஃபிகேட் தந்துடுவார். ஓகே, நான் திரும்பி சொல்லிடுறேன். ஒரே சிட்டிக்குள்ளே மாறினோன்னா போர்டு ரெசல்யூஷன் போதும். போர்டு ரெசல்யூஷன் போதும். 30 daysக்குள்ளே வந்து நம்ம ஆர்ஓசி கிட்ட ஃபைல் பண்ணணும். இது ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டினா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் 30 daysக்குள்ளே போர்டு 30 daysக்குள்ளே ரெஜிஸ்ட்ரார் கிட்ட ஃபைல் பண்ணணும். இதே ஒரு ஆர்ஓசி கிட்டேருந்து இன்னொரு ஆர்ஓசி ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே பட் ஒரு ரெஜிஸ்ட்ரார்லேருந்து இன்னொரு ரெஜிஸ்ட்ராருக்கு கன்வெர்ட் பண்ணாங்கன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ரீஜனல் டைரக்டரோட பர்மிஷன் வேணும். 60 daysக்குள்ளே ரெஜிஸ்ட்ரார்கிட்ட ஃபைல் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரார் வந்து அடுத்த 30 daysக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரெஷ் சர்டிஃபிகேட் தந்துடுவார். ஃப்ரெஷ் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வேணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வேணும். அலாங் வித் கன்சென்ட் ஆஃப் யார் கிரெடிட்டாரோட கன்சென்ட் வேணும். அண்ட் ஃபைல் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட ஃபைல் பண்ணணும். அப்படி இருந்தால் மாற்றிக்கலாம். அடுத்தது செக்ஷன் 18, கன்வர்ஷன் ஆஃப் கம்பெனி ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட். ஏற்கனவே இருக்கிற ஒரு கம்பெனி வந்து கன்வெர்ட் ஆகுது. அதாவது ஒரு கிளாஸில் இருக்கிற கம்பெனி வந்து இன்னொரு அனதர் கிளாஸுக்கு மாறினாங்கன்னா அது வேறு ஒரு கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனியாக மாறுச்சுன்னா அந்த மாதிரி. இப்போது எனி கிளாஸாக இருக்கும், எனி கிளாஸில் ஏதோ ஒரு கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ் மாறுச்சுன்னா என்ன பண்ணணும்னா ஹேஸ் டு மேக் ரெஜிஸ்டர் கம்பெனி ஆஃப் எனி கிளாஸ் மே கன்வெர்ட் இட் செல்ஃப் ஆஸ் அ company of any other class by altering the memorandum of association and article of association. Okay, section 18, conversion of company already registered. ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆன கம்பெனி ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு கன்வெர்ட் ஆகிறாங்கன்னா registered company of any class converting itself into class of any other class of company by altering the memorandum of association and article of association and shall file application to the registrar. Registrar என்ன பண்ணுவார்? After satisfying himself that all the provisions applicable for registration of the company has been compliedனா அவர் வந்து என்ன பண்ணுவார்? ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிடுவார். அதாவது பழைய ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ரெஜிஸ்டரிங் தி ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட் தேவையோ அதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு புது சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் இஷ்யூ பண்ணுவார். இந்த கன்வர்ஷனால் பழைய கம்பெனியோட டெப்ட்டு, லயபிலிட்டி, ஆப்ளிகேஷன் எதுவுமே மாறாது. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். என்ன அதோட ஸ்டேட்டஸ் மட்டும் மாறும். எந்த கிளாஸ், அதாவது அதோட கிளாஸ் மட்டும் மாறுமே தவிர அதோட எந்த ஒரு டெப்ட்டோ லயபிலிட்டியோ எதுவும் மாறாது. நான் திரும்பி சொல்கிறேன். செக்ஷன் 18, கன்வர்ஷன் ஆஃப் கம்பெனி ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு. கம்பெனி ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு converting from a class of company to another class of company by changing the memorandum of association and article of association as to file where such change has to be filed with the register of companies. The company has to make application to the register of companies. The register of companies, on satisfying himself that all requirement has been
all the provisions for application for registration of company has been complied, அப்படின்னா will close the formal registration of the company, and after registering the required documents you shall issue the new certificate of incorporation. இந்த கம்பெனி கன்வெர்ட் ஆகிறதுனால இதோட எந்த ஒரு there is no change in the depth, obligation and liabilities of the company by converting into new company. By conversion, அதாவது இந்த கம்பெனி கன்வெர்ட் ஆகிறதுனால the conversion of company shall not affect the liability, debt and contract incurred or entered into. Okay. நேம் சேஞ்ச் ஆஃப் த கம்பெனி. ஒரு கம்பெனி வந்து அதோட பேரை மாற்றுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் தேவை பேரை மாற்றுறதுக்கு. இது வந்து பேர்லேருந்து வெறும் ப்ரைவேட் வைக்கிறதுக்கு அதாவது பேரில் நேம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அதோட ஸ்டேட்டஸ் மட்டும் ப்ரைவேட் எடுக்கிறது அந்த கேஸ்னால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் தேவையில்லை, அது வந்து மாற்றிக்கலாம். அதாவது கன்வர்ஷன் ஆஃப் ஒன் கிளாஸ் ஆஃப் கம்பெனி டு அனதர் கிளாஸ் ஆஃப் கம்பெனிக்கு வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் தேவையில்லை. அண்ட் அது வந்து நேமை சேஞ்ச் பண்ணோன்னா அதை வந்து ரிட்டர்ன் வந்து ரெகுலராக ஃபைல் பண்ணியிருக்கணும், எந்த ஒரு டிஃபால்ட் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு டெபாசிட் மெச்சூரிட்டி ஆச்சுன்னா அது வந்து செட்டில் பண்ணிடணும். தெர் இஸ் நோ டிஃபால்ட் இன் டெபாசிட், டிபென்ச்சர், இன்ட்ரெஸ்ட் எக்ஸெட்ரா. அதாவது நேம் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இஸ் நாட் அலோட் இஃப் அ கம்பெனி இஸ் நாட் ஃபைல் த ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் or financial statement with the registrar of company or fail to pay the mature deposit or debenture or interest thereon. Okay. Location change, அதாவது domicile clause, change of register office வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரே சிட்டிக்குள்ளே மாற்றினா என்ன பண்ணணும், ஒரே சிட்டி மாற்றி பண்ணால் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் மாற்றினா என்ன பண்ணணும், நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கணும். அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட் க்ளாஸை மாற்றுறாங்கன்னா என்ன பண்ணுறது. ஆப்ஜெக்ட் க்ளாஸை மாற்றுறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகும். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வந்து ஷெல் பி பப்ளிஷ்ட் இன் அ நியூஸ் பேப்பர், ஒன் இன் இங்கிலீஷ், ஒன் இன் வெர்னாகுலர் லாங்குவேஜ், அதாவது விச் இஸ் இன் சர்க்குலேஷன் அட் விச் த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இஸ் லொக்கேட்டட். இந்த கம்பெனியோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கோ அங்கே சர்க்குலேஷனில் இருக்க நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், ஒரு வெர்னாகுலர் நியூஸ் பேப்பர் வந்து அந்த ரெசல்யூஷனோட டீட்டெயில்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட வெப்சைட்லேயே இந்த ரெசல்யூஷனோட டீட்டெயில் வந்து பப்ளிஷ் பண்ணி ஆகணும். ரீசன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த ரீசனும் இஃப் எனி இண்டிகேட்டிங் த ரீசன் ஃபார் தி சேஞ்ச். அடுத்தது வந்து டிசெண்டிங் ஷேர் ஹோல்டர். இந்த ஆப்ஜெக்ட் க்ளாஸ் சேஞ்ச் பண்ணுறதுல ஏதாச்சும் ஒரு ஷேர் ஹோல்டருக்கு வந்து ஆட்சேபனை இருந்துச்சுன்னா அவங்க வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரும். இந்த டிசெண்டிங் ஷேர் ஹோல்டர் ஷல் பி கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸிட். அடுத்தது வந்து the registrar shall file any alteration of the memorandum of association, satisfy the registration in 30 days. ஓகே, நான் திருப்பி சொல்கிறேன். ஆப்ஜெக்ட் க்ளாஸ் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ஸ்பெஷல் ரெசல்யூஷனோட டீட்டெயில் வந்து நியூஸ் பேப்பரில் ஷெல் பி பப்ளிஷ் இந்த நியூஸ் பேப்பர், ஒன்று இன் இங்கிலீஷ் அண்ட் ஒன்று இன் வெர்னாகுலர் லாங்குவேஜ் இன் சர்க்குலேஷன் அட் விச் தி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இஸ் லொக்கேட்டட். Also the details of resolution shall be published in the website of the company if any indicating the reasons for the change, and dissenting shareholder shall be given an opportunity to exit and file with the registrar. The registrar shall register the alteration made in memorandum of association and articles within and certified the registration within 30 days. 30 நாளுக்குள்ள certify பண்ணி வந்துரும். அடுத்து செக்ஷன் 8 கம்பெனிஸ். ஃபார்மேஷன் ஆஃப் செக்ஷன் 8 கம்பெனிஸ். செக்ஷன் 8 கம்பெனி வந்து எதுக்கு ஃபார்மேஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தி ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் செக்ஷன் 8 கம்பெனிஸ் டு ப்ரொமோட் charitable objects of commerce, art, science, sports, charity, education, research, social welfare, religion, protection of environment, etc. அதாவது எதுக்காக வந்து இந்த செக்ஷன் 8 கம்பெனியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் தி ப்ரொமோஷன் ஆஃப் சேரிட்டபிள் ஆப்ஜெக்ட். இந்த வேர்டு வந்து கீவேர்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபார் தி ப்ரொமோஷன் ஆஃப் சேரிட்டபிள் ஆப்ஜெக்ட். இதை வந்து அண்டர்லைன் கூட பண்ணுறது தான் பண்ணுங்க. தி ப்ரொமோஷன் ஆஃப் சேரிட்டபிள் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆர்ட், காமர்ஸ், ஆர்ட், சயின்ஸு, ஸ்போர்ட்ஸு, எஜுகேஷன், ரிசர்ச், சோஷியல் வெல்ஃபேர், என்விரான்மெண்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், சேரிட்டி, எக்ஸெட்ரா. Such company intends to apply profit in promoting of object. இப்போது அந்த கம்பெனியில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட்டை வந்து திருப்பி அவங்களோட கம்பெனியோட ஆப்ஜெக்டை ப்ரொமோட் பண்ணுறது தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து டிவிடெண்டாக டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ப்ராஃபிட்டை வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. அந்த ப்ராஃபிட்டை வச்சு அந்த கம்பெனி எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் அந்த ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணுவாங்க. நான் திருப்பி சொல்கிறேன். Such company intends to apply profit in promoting its object. Okay. The Section 8 company enjoys the same privileges as a limited company.
ஒரு லிமிடெட் கம்பெனிக்கு என்னென்ன ப்ரிவிலேஜஸ் என்னென்ன ஆப்ளிகேஷன் இருக்கோ அதே தான் வந்து செக்ஷன் கம்பெனிக்கு வந்து செக்ஷன் 8 கம்பெனிக்கு. இதில் வந்து ஒரு ஃபேர்ம் கூட கம்பெனி வந்து மெம்பர் ஆகலாம். செக்ஷன் 8 கம்பெனிக்கு வந்து ஒரு ஃபேர்ம் கூட மெம்பர் ஆகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா shall not alter the provision of memorandum of association or article of association except with the previous approval of central government. மெமராண்டம் அசோசியேஷனோ இந்த செக்ஷன் 8 கம்பெனியோட மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனோ ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷனோ மாற்ற முடியாது வித்தவுட் த ப்ரியர் அப்ரூவல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். நம்ம என்னென்ன பார்த்தோம், இதில் வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியாது. சேம் ஆப்ளிகேஷன் அண்ட் சேம் ப்ரிவிலேஜஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் ஆஃப் லிமிடெட் கம்பெனி ஃபர்ம் கூட வந்து மெம்பர் ஆகலாம். shall not alter the memorandum of provisions of memorandum of association and article of association without the prior consent of சென்ட்ரல் கவர்மெண்ட். அடுத்தது வந்து செக்ஷன் 8 கம்பெனி வேறு ஏதாச்சும் கம்பெனியை கன்வெர்ட் பண்ண முடியுமா? கன்வெர்ட் பண்ணலாம். செக்ஷன் 8 கம்பெனி வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனியை கன்வெர்ட் பண்ணலாம். ஆனால் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அண்டு மீட்டிங்கு நோட்டீஸ் வந்து நார்மலாக ஜென்ரலாக என்ன ரூல் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், 21 கிளியர் டேஸ். ஆனால் செக்ஷன் 8 கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வெறும் 14 டேஸ் போதும். 14 டேஸ் இருந்தால் போதும். கேன் கால் இட் ஜென்ரல் மீட்டிங் by giving a clear 14 days notice. Can call its general meeting by giving a 14 days notice. And minimum requirement of directors and members வந்து இங்கே அப்ளை ஆகாது. ஓகே, நம்ம திரும்ப டக்டர் என்னென்னு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 8 கம்பெனி வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியாது. செக்ஷன் 8 கம்பெனி வந்து ஹேஸ் தி சேம் ப்ரிவிலேஜஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் ஆஃப் லிமிடெட் கம்பெனி. செக்ஷன் 8 கம்பெனிக்கு வந்து மெமராண்டம் ப்ரொவிஷன் ஆஃப் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனோ ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷனோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாமல் மாற்ற முடியாது. ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நம்ம வந்து வேற ஒரு கேட்டகரி ஆஃப் கம்பெனியை கூட கன்வெர்ட் பண்ணலாம். அண்ட் வந்து மினிமம் ரெக்யர்மெண்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ் டஸ் நாட் அப்ளை. அடுத்தது ஃபர்ம் கேன் ஆல்சோ பி a member. அடுத்தது ரிவோகேஷன் ஆஃப் லைசன்ஸ். அதாவது செக்ஷன் 8 கம்பெனி வந்து அதோட ரெக்குயர்மெண்ட் இல்லை கண்டிஷன் ஆஃப் செக்ஷன் 8 வந்து ஏதாச்சும் அதை வந்து மீறிச்சுன்னா அதோட லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்படும். அடுத்தது தி அஃபேர்ஸ் ஆஃப் தி கம்பெனி ஆர் கண்டக்டட் ஃப்ராடுவென்ட்லி. அவங்க ஏதாச்சும் ஃப்ராட் பண்ணி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்போஸ் பண்ணி இல்லை அப்போசிட்டாக போய் இல்லை அதோட கம்பெனியோட அப்ஜெக்டை வந்து வைலேட் பண்ணி ஏதாச்சும் ஃப்ராட் தானே பண்ணாங்கன்னா அப்போ அவங்களோட லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும். ஓகே, ரெண்டு கண்டிஷன் அது. when it contravenes any provisions or any requirement or conditions of section 8, when it contravenes or goes against any requirement and condition of section 8 na the license issue shall be cancelled. And when the affairs of the companies are conducted fraudulently or it is against the public interest or it has been violated the object na then also the license will be cancelled. Second point நான் திருப்பி சொல்கிறேன். when the affairs of the company oda affairs, when the affairs of the company is conducted fraudulently and it is against the public interest or it violates the object of the company, na the license should be cancelled. சரி, இப்போது எஃபெக்ட் ஆஃப் ரிவோகேஷன். இந்த ரிவோகேஷனோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த கம்பெனியை வந்து செக்ஷன் 8 கம்பெனிலேருந்து ப்ரைவேட் கம்பெனியாக மாற்றிடுவாங்க. இல்லைனா வந்து இந்த கம்பெனியை வந்து வைண்ட் அப் பண்ண சொல்லிடுவாங்க, கம்பெனியை வந்து மூட சொல்லிடுவாங்க. இல்லைனா வந்து வேறு இதே மாதிரி ஒரு சிமிலர் ஆப்ஜெக்ட் இருக்கிற செக்ஷன் 8 கம்பெனியோட அமால்கேட் பண்ண சொல்லுவாங்க. என்னென்ன பண்ண சொல்லுவாங்க, இந்த செக்ஷன் 8 கம்பெனியை வந்து ப்ரைவேட் கம்பெனியாக மாற்றிடுவாங்க. இல்லைனா வந்து இந்த கம்பெனியை மூட சொல்லிடுவாங்க, வைண்ட் அப் பண்ணிட்டு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து இதே சிமிலர் ஆப்ஜெக்ட் இருக்கிற கம்பெனியோட வவுண்ட் அப், அதாவது அமால்கமேட் பண்ண சொல்லிடுவாங்க. செக்ஷன் 3 லாஸ்ட் டாபிக், 1% கம்பெனி. 1% கம்பெனி இது என்னப்போ 1% கம்பெனின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனியில் வந்து ஒரே ஒரு பர்சன் தான் மெம்பர். இப்போது ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா, இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மினிமம் 2 பேராச்சும் வேணும். அதில் வந்து பப்ளிக் கம்பெனினா 7 பேர் வேணும். இது ஒருத்தரால் கம்பெனி ஆரம்பிக்க முடியாதுன்றதுக்கான சொல்யூஷனாக கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த 1% கம்பெனி. இதில் வந்து ஒரே ஒருத்தரால் ஒரு கம்பெனியாக ஆரம்பிக்க முடியும். The memorandum of association of the 1% company shall indicate the name of the other person, யாருன்னா நாமினி. இந்த அதாவது the memorandum of association of the 1% company shall indicate the name of the other person. Name of the other person na nominee. The nominee in the event of death of the member shall become the member of the company with this prior consent. The memorandum of association of 1% company shall indicate the name of the other person with this prior consent in the event of death of the subscriber or his incapacity to contract becomes the member of the company. அதாவது மெம்பர் வந்து இறந்துட்டார், இல்லை மெம்பர் வந்து இன்கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட் ஆகிட்டார்னா இந்த நாமினி வந்து கம்பெனியோட மெம்பர் ஆகிடுவார்.
இந்த நாமினி வந்து எப்போ வேணால் அவரோட கன்செப்டை வந்து வித்ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி மெம்பர் வந்து எப்போ வேணால் அவரோட நாமினியை வந்து சேஞ்ச் பண்ணலாம் பை கிவிங் ஏ நோட்டீஸ். இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் தி ஒன் பர்சன் கம்பெனி டு இன்டிமேட் த சேஞ்ச். ஏதாச்சும் வந்து நாமினி மாற்றினார்னா கம்பெனிக்கிட்ட அவர் வந்து இன்டிமேட் பண்ணுறது வந்து அவரோட டியூட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாமினி மாற்றுறது வந்து மெமராண்டம் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. However, the change in the name of nominee shall not be deemed to be alteration in MOA. நாமினி பேரை மாற்றது வந்து மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனோட ஒரு ஆல்ட்ரேஷன் கிடையாது அப்படின்ற. குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர் டு பி ஒன் பர்சன்ட் கம்பெனியோட மெம்பர் ஆகிறதுக்கு இல்லை நாமினி ஆகிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நேச்சுரல் பர்சனாக இருக்கணும், ஒரு ஹியூமன் பீனாக இருக்கணும், அண்ட் அவர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அவர் வந்து ரெசிடெண்ட்டாக இருக்காரு, எல்லாமே போகலாம். அவர் வந்து நான் ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம், இந்தியன் அதாவது ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம், நான் ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம். ஆனால் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ரெஸ்ட்ரிக்ஷன் டு ஒன் பர்சன்ட் கம்பெனி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்ட் கம்பெனியால் வந்து ஒரு செக்ஷன் 8 கம்பெனியாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. ஆனால் ப்ரைவேட் கம்பெனியாவோ பப்ளிக் கம்பெனியாவோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.